இப்போ ரீசென்ட் டேஸா என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவின் சமையல் எரிவாயு இறக்குமதி சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரையில் 3 நாட்களில் ஹோட்டல்கள் மூடப்படும். இந்த எல்பிஜி, பெட்ரோல், க்ரூட் ஆயில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு என்னென்ன ஆகும், என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகும், என்னென்ன செக்டார்ஸ்லாம் ரொம்ப அடிவாகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த டைமை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த டைமை யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்கேனா, செல் பண்ணியிருக்கா, என்னோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கணும். வேற யாரு நான் தான். இந்த எல்பிஜி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய 60% எல்பிஜியை நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இந்த 60%த்தில் 80லேருந்து 90% எல்பிஜியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இந்த ரூட் வழியாக தான் நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதனால எல்பிஜி அப்படிங்கிற டிமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகிட்டே வருது. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா 6000 வரைக்கும் கமர்ஷியல் சிலிண்டர்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்பிஜியோட டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு சைட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்பிஜி ஷார்ட்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை நம்ம தயாராக இல்லை. ஸோ இன்னொரு சைடு நம்ம கோயம்புத்தூர் ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் அவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே இப்படி ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒப்பீனியன்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் இப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன ஆகும், என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கிராஷ் ஆகும், என்னென்ன செக்டர்ஸ் கிராஷ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எந்தெந்த செக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி கிராஷ் ஆகிருக்குது, எதெல்லாம் ஃபியூச்சரில் கிராஷ் ஆக போகுது, எதெல்லாம் நெகட்டிவாக கிராஷ் ஆகிருக்குது, எதெல்லாம் பாசிட்டிவாக கிராஷ் ஆகிருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த செக்டார் அப்படிங்கிறது ரொம்ப நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகிருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இதெல்லாம் இம்பேக்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி நெகட்டிவாக வந்துருச்சு. ஸோ அந்தந்த செக்டார்ஸை ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செக்டார் அப்படின்னா ஆவியேஷன் செக்டார் அப்படிங்கிற இந்த செக்டார் தான். ஸோ இந்த செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃபூயிலுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால் இந்த இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப அடி வாங்கியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து தான் ரெண்டாவதாக என்ன செக்டார் அப்படின்னா பெயிண்ட். இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது தான் பெயிண்ட்டுக்கெலாம் ரா மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த க்ரூட் ஆயிலை வச்சு அதுலேருந்து கிடைக்கிற சில டெரிவேட்டிவ்ஸை வச்சு தான் நமக்கு இந்த பெயிண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஸோ பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 100க்கு மேலே 110, 120 வரைக்கும் கூட போயிருச்சு அப்படிங்கிற நியூஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸோட இன்க்ரீஸ்னால இந்த பெயிண்ட் அண்ட் பெயிண்ட் ரிலேட்டட் செக்டார்ஸ் எல்லாமே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ், இந்த இண்டிகோ பெயிண்ட்ஸ் அண்ட் பெரர் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி பெயிண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நெகட்டிவாக அடி வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மூணாவதாக என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் அண்ட் டீசலோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ரொம்ப வாலட்டிலாக இருக்கும்போது யாருமே கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் யாருமே ஒரு வெஹிக்கிளை வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அதனால இன்வெஸ்டர்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவான ஒரு சீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதில் இருந்துட்ட மாதிரியான ஸ்டாக்ஸில் இருந்து மணி வித்ட்ராவல் பண்ணிட்டு ஒரு நல்ல அசெட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இந்த செக்டாருமே நல்லா கிராஷ் ஆகிருக்குது. இதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாருதி சுசுகி, மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ்லாம் கிட்டத்தட்ட அது ஃபால்னியே தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் இன்னொரு செக்டார். அடுத்தது என்ன செக்டார் அப்படின்னா குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஃபுட்டை டெலிவரி பண்ணக்கூடிய செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இல்லை நல்லாவே ஓரளவுக்கு கிராஷ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த எல்பிஜி இஷ்யூனால நிறைய ஹோட்டல்ஸ் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் வந்து விறகு அடுப்புக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பெங்களூர்லாம் கிட்டத்தட்ட நிறைய ஹோட்டல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ஒரு பர்சன் ஒரு டெலிவரி பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு பெங்களூர் மாதிரியான ஏரியாவில் 30 ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணுறாரு அப்படின்னா இப்போது வெறும் 6லேருந்து 7 ஆர்டர்ஸை தான் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாமினோஸ், சொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடிவாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இன்னொரு செக்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கிற செக்டார் என்ன அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ், இந்த ஓஎன்ஜிசி அண்டு ஆயில் இந்தியா இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராஷ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே கேஸ் அண்ட் க்ரூட் ஆயிலை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய செக்டார்ஸ். ஸோ அதனால் இந்த ரொம்ப அடி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து தான் வேறு ஏதாவது பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆகிருக்கக்கூடிய செக்டார்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஒரு சில செக்டார்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரெனியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிற இந்த செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ், இந்த எல்பிஜி, இந்த பெட்ரோல், க்ரூட் ஆயில் இதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய இந்த ரெனியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான செக்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதில் வந்து பெனிஃபிட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுஸ்டோன் எனர்ஜி, டாடா பவர், அதானி கிரீன் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல க்ரோத்தை பார்த்துருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக இன்னொரு செக்டார் என்ன அப்படின்னா பவர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த செக்டார்ஸ். இதில் என்டிபிசி அண்ட் அதானி பவர், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல க்ரோத்தையும் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பாசிட்டிவாக நெகட்டிவாக அஃபெக்ட் ஆன ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எந்தெந்த செக்டார்ஸை இதை அஃபெக்ட் பண்ண போகுது இப்படியே நடந்தா அப்படிங்கிறத நான் என்னுடைய அசம்ஷனில் என்னுடைய அனாலிசிஸில் நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல எல்பிஜியோட ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால் இன்ஃப்ளேஷனோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில ரிசர்ச் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா இப்போ நான் அடுத்தடுத்து சொல்ல போகிற செக்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு பெரிய பாதிப்பை கூட அடையலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி அப்படிங்கிற இந்த செக்டார் இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா இப்போவே நிறைய பெனிஃபிட்ஸையும் இதில் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த எல்பிஜி அந்த இந்த இஷ்யூ தான். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு வைடில் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஃபார்மா செக்டாரும் கூட அடிவாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அசம்ஷன் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பேங்க்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் செக்டார்ஸ் கூட இதிலிருந்து அடிவாங்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இப்போ ப்ரைஸ் குறைஞ்சிருக்கிற ஸ்டாக்ஸை வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வெயிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வேறு எந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலையுமே இந்த கம்பெனி அப்படிங்கிறது அடி வாங்கின ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரோத்னால அடி வாங்கியிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அந்தந்த ஸ்டாக்ஸில் பை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு சில கம்பெனிஸில் ஸ்டாக்ஸையும் பை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் பை பண்ணுறதுக்காக கேஷையும் கொஞ்சம் ரிசர்வாக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரைஸ் குறையுது அப்படின்னா நான் அதையும் வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் அதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் வாங்குவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.